ஹாய் மக்களே, நீங்கள் கரைக்குள்ள அவ்வளோ மீனை பார்த்துருக்க மாட்டீங்க. அவ்வளோ மீன் ஒரு இடத்துல ஒதுங்கி நிற்கி நான் காமிக்கிறேன். நானும் இசானு தான் வந்து வீடியோ எடுக்க வந்திருக்கோங்க. இந்த இடத்துல ஃபுல்லாக நின்றுச்சு. நான் ஷார்ட்ஸ் வீடியோக்காண்டி அதை எடுத்துகிட்டு விலங்கு அனுப்பிட்டு இருந்தால் நிற்க பாருங்கள். இப்போ நான் காமிக்க பாருங்களேன், எப்படி குதிக்குன்னு பாருங்களேன். இந்த பாருங்க, பொங்கிட்டு போகுது பாருங்க மீன். எல்லாம் விலங்க போயிட்டுல. இந்த இடத்துல ஓடும்போது பார்த்து ஓடணும். ஏன்டா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு திருக்க மீன் இருக்குல்ல, அது வந்து மண்ணுக்குள்ளே பிதஞ்சு நிற்பான். ஏன்டா இது வந்து ஆறு கடலும் சேர்ற இடத்துல தான் நாங்கள் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். உங்களுக்காக கொஞ்சம் ரிஸ்க் இல்லை, பயங்கரமான ஒரு ரிஸ்க் எடுத்து தான் வீடியோ காமிக்கிற பாருங்க. சரி, இந்த கூட்டம் போயிட்டு இன்னொரு கூட்டம் அது பக்கத்தில் வருது, அப்படி காமிக்க. இந்த இடம் எங்கள் ஏரியாவிலேருந்து கொஞ்சம் அவுட்டரில் தான் இருக்கும். ஆனால் செமையான ஒரு பிளேஸ், ஃபோட்டோ ஷூட்டுக்கெலாம் செமையான ஒரு பிளேஸ். வேறு சிவப்பு எங்களை காணோம். அமைதியாக தான் போடுங்க இந்த இடத்துல. தண்ணியை பாருங்களேன், நல்ல கிளியராக இருக்குன்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி தான் இந்த இடத்துல தண்ணி இருக்கும். இந்த அன்றைக்கி பாருங்க மீன் கூட்டம் தாங்க, அப்படியே காமிக்க. கடுக்குதா ஆஸ்பத்திரிக்கு அவ்வளோ இசானுக்கு ஏதோ காலில் மீன் குத்திட்டு, எந்த மீன் தெரில. நான் பார்த்துட்ருக்கேன். இந்த போது பார்த்திங்களா மீன் கூட்டமாக. இதெல்லாம் கூட்டம் கம்மி தான். இது எல்லாமே தேரை மீன். இந்த ஓடிட்டு எல்லாம் சின்ன சின்ன மீனா அந்த கொக்கு திங்கிறக்காண்டி வருது பாருங்க. இந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு ஒரு மாதிரியே தெரியும், அது எல்லாமே மீன் கூட்டம் தான். என்னாச்சுல வெட்டியிருக்கா குத்திருக்கா என்ன சங்கு முள்ளான்னு தெரியல. கடுக்காண்டு மட்டும் பாருண்ணா, அந்த பாருங்க கடுக்கு தான் செய்தா. ஆஸ்பத்திரி போகமாட்டா வேண்டாமா? ரொம்ப கடிச்சுன்னா ஆஸ்பத்திரி போகணும்ல, திருக்கையாக இருக்க போது. வலுவலுன்னு தான் இருக்கும் அந்த மீன், அது பாட்டில் குத்திட்டு போயிட்டே இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் பார்ப்பேன், ரொம்ப கடைசினா ஆஸ்பத்திரி கூட்டி போயிடுவேன். வச்சுட்டுலாம் இருக்க மாட்டேன்னா. அங்கே பாருங்க, இந்த அல்லாட்டிக்கிற ஓரத்தில் தாங்க சரியாக மீன் இன்னைக்கு. மிச்சமான மீன். இஷான் நில்ல அப்படியே. இந்த இருக்கு பாருங்க, அந்த பாயுது பார்த்தீங்களா. இந்த தேரை மீன் எல்லாம் சரியாக பாய்ச்சல் விடுங்க. தண்ணி வித்தியாசமாக தெரிறதெல்லாம் மீன் தாங்க, அந்த மீன் தான். அப்படியே போது பாருங்க. இறங்கி நான் காமிக்கேன். இதில் கொடுவா மீன், இதெல்லாம் ஆபத்தான மீன்லாம், ரொம்ப விஷம் உள்ள மீன்லாம் இதில் அதிகமாக நிற்கும். இந்த திருக்குன்னு சொல்கிற மீன் இந்த பொங்கிட்டு பாருங்க. இந்த வருது பாருங்க என் காலுக்கில். இந்த நிற்கல. இதில் மிச்சமான மீன் இந்த புது பொருள். இறங்கு சானு பொங்கிட்டு தருக்கு பாருங்க. இந்த புது பொருட்கெல்லாம் இந்த பாஞ்சிட்டு போதுங்க சரியா. இல்லை அதில் தான் நல்லா பாஞ்சிச்சுங்கள. இப்போ பாயும் பாருங்க. பள்ளிக்கால மீன் தானே இல்லையே. மிச்சமாக நிட்ட மீன் தான். இதில் பருவிட்டதை வளர்க்கிட்டு போகுது. வாங்க என்ன காமிக்க மீன். இந்த வீடியோலலாம் நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோவில் போய் பாருங்களேன், எப்படி பொங்கி நின்றுச்சுன்னு தெரியும் உங்களுக்கு. வண்டி அங்கே நிற்கிங்க, அங்கே விட்டுட்டு நாங்கள் வந்திருக்கோம். அங்கிட்டு போயிட்டுண்ணே. இல்லை இந்த பின்னாடி எதுவும் உலகிட்டு வருது பாரு இசானு. இந்த வருது பாருங்க. எதுவும் என்னமே இல்லை. சிறையாவால் அந்த தப்புது பாருங்க, அந்த உலகிட்டு போகுது. அந்த தண்ணி கொஞ்சம் வித்தியாசமாக தான்மா, சரியா தான். தண்ணி கொஞ்சம் வித்தியாசமாக தெரிஞ்சாலே அது வந்து மீன் நாங்கள் கண்டுபிடிச்சிரும். என் மீன் மட்டும் இப்படி சுழி விடும். ஓடி ஓடி வந்ததுக்கு இலைக்குது, ஆனால் இன்னும் தண்ணி கூட குடிக்கல. என்ன சானே முன்னாடி அது இந்த போது பாருங்க. பாலை மீன்ல பாலை மீன் இருக்குதுல்ல, இதுதாங்க கடலோட ஒரு மீன் வளத்தோட ஒரு உயிர் நாடின்னு சொல்லுவோம்ல, கண்ணாச்செடி. இதுதான் கண்ணா. இங்கே பாரு நண்டு பாரு இசன். என்ன அதான் அது கீழே ஓடுது. அது பாலை மீன். அதான் சொன்னேன்ல, இந்த பாலை மீன் எல்லாம் சரிஞ்சு போயிட்டு. இல்லை மிச்சமாக நிற்கல மீன். இதில் எங்கே பாருல எவ்வளோ மீன்ட்டு. இல்லை வளை கொண்டு தான் மலைச்சிருக்காங்களா இசானு. இங்கே பாருல கீழே எவ்வளோ மீன் நிற்கிதுல.
உனக்கு அடுக்குதால ஆ கொஞ்சோண்டு அடுக்கா ஏங்க இந்த இடத்துல ஃபுல்லாக மீனுங்க. இன்னைக்கு பார்த்து வலை கொண்டு வராமல் போயாச்சா, வலை கொண்டு வந்துருந்தேன் அள்ளி இருக்கலாம் நாங்கள். ஐயையோ வம்பாக போச்சு. இங்கே பாருங்க மீன் கூட்டத்தை, இந்த சரிஞ்சு ஓடுது பாருங்க. இங்கே பாருல இதில் எவ்வளோ சரிஞ்சு ஓடுதுல. உள்ளே பாருங்க மீன் கூட்டத்தை, பொடி மீன் கூட்டம். வெளிச்சது தெரியுதாலே தெரியல. எல்லாம் சரியான சவதி இல்லை இது, ஒட்டங்காடு போல். ஏன் அப்பா முள்ளு குத்திடல எனக்கு. இந்த கண்ணாச்செடி சொல்லிட்டு இருந்தேன்ல, இந்த கண்ணாச்செடி என்ன ஆகுண்டா உள்ளே இருந்து வேர் விட்டு இந்த வளர்ந்து வருது பாருங்களேன், எப்படி அழகாக வளர்ந்து வருது பார்த்தீங்களா. நண்டு நின்றுச்சு ஓட்டான். பூமிக்குலேருந்து வந்து அப்படி வேர் வந்து நல்லா நின்றுக்குருங்க, செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும். அது போக இது வந்து கடல் அரிப்பு இருக்குல்ல, மண் அரிப்பெல்லாம் தடுத்துரும். மீன் முட்டை இடுறதுக்கு, குஞ்சு பொரிக்கிறதுக்கு ஒரு ஏற்ற இடம். ஏன்னா இதுக்குள்ளெல்லாம் போச்சுன்னா நம்ம வந்து வலைய வச்சு பிடிக்க முடியாது, கையை வச்சு எதை வச்சுமே பிடிக்க முடியாது. அதனால ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். கண்ணாச்செடியிலே வகைகள் ரொம்ப இருக்குது. இதுக்கு பேர் ஏதோ ஒரு வகை எனக்கு மறந்துட்டு, நான் படிச்சிருக்கேன், இப்போலாம் அதெல்லாம் ஞாபகம் இல்லைங்க. ஆனால் என்ன ஒன்று பண்ணுறாங்கன்னா, இது ஃபுல்லாக காடுங்க, கண்ணாச்செடியோட காடு செம பெருசு. இதை வந்து அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சில இடங்களில் வந்து நட்டி எடுத்து வளர்க்குறாங்க. ரொம்ப சூப்பரான விஷயம். ஆனால் இன்னொன்று அரசாங்கம் இன்னொரு மைனஸும் ஒன்று பண்ணுறாங்க. நான் சொல்கிறனால எனக்கு வந்து அது பாதிப்பு வருமா இல்லையா அப்படின்னு தெரில. வந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து மக்கள்கிட்ட நான் சொல்லிக்கிறேன். இந்த கண்ணாச்செடி இருக்குல்ல, இதை பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு காடு. வேதாரண்யம் இருக்குல்ல, அங்கிட்டலாம் கண்ணாச்செடியெல்லாம் நல்லா பாதுகாப்பாங்க. இங்கேயும் பாதுகாக்கிறாங்க. இங்கே யாருமே கண்ணாச்செடி வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் பண்ண மாட்டாங்க. இதை சுற்றி பார்த்திங்கன்னா அவ்வளோ இருக்குங்க. பல உயிரினங்கள் இந்த இடத்துல வாழுது. ஆனால் இந்த இடத்துல தான் கப்பல் கட்டுந்தளம் இருக்குல்ல, தூத்துக்குடியில் கப்பல் கட்டுந்தளம் ஹுண்டாய் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களா சவுத் கொரியாவில் உள்ளவங்க. அவங்க வந்து இந்த இடத்துல தான் கப்பல் கட்டுந்தளம் வைக்க போகிறாங்களாம். இதில் கண்ணாச்செடி இருக்குது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா கரையிலேருந்து கொஞ்சம் விளங்க முடியாது, தனி பவளப்பறையாக தான் இருக்கும். சூப்பராக இருக்கும் பவளப்பறை, அவ்வளோ அழகழகாக இருக்கும் பவளப்பறை. இந்த பாருங்க, எனக்கு கால் வெட்டிட்டு பார்த்தீங்களா. வந்த இடங்கள்ல எனக்கு நானும் ரத்தம் வாங்கிட்டு, இஷானுக்கு ரத்தம் வாங்கிட்டு பள்ளி அவ்வளோ இடம் இருக்குது. இந்த இடத்துலாம் கப்பல் கட்டுந்தளம் தான். எப்படி சர்வே எடுத்தாங்க, என்ன பண்ணாங்க, ஏது பண்ணாங்க, அதெல்லாம் நமக்கு தெரியாதுங்க. நான் எங்கள் ஏரியாவில் நாங்கள் பிறந்ததுலேருந்து நானும் பார்த்துட்டு, எங்கள் அப்பா காலத்துலேருந்து எங்கள் அத்தா காலத்துலேருந்து பார்த்துட்டு இருக்காங்க. இந்த இடம்லாம் பவளப்பறை அவ்வளோ இருக்கும். கண்ணாச்செடியில் அவ்வளோ கண்ணாச்செடி நீங்கள் பாருங்களேன். இதெல்லாம் ஒரு ட்ரோன் ஷாட்டில் காமிச்சோன்னு வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும். பச்சை பசேர்னு ஒரு கண்ணாச்செடி இருக்கும். இன்னும் கொஞ்சம் நாளில் இதெல்லாம் பார்க்க முடியாது, கஷ்டம். ஏன்னா அரசாங்கம் வந்து உப்பளமும் இங்கே அதிகம், மீன் பிடிக்கிற தொழிலாளிகளும் அதிகம். அரசாங்கம் என்ன சொல்லிட்டாங்கன்னா மக்களோட வளர்ச்சி தான் முக்கியம் அப்படின்னாங்க. அதுதான் எங்களுக்குள்ள ஒரு கொஸ்டின். எப்படின்னா, மக்களோட வளர்ச்சி முக்கியம் அப்படிங்கிறீங்க, ஆனால் இருக்கிற இந்த மக்களை அடித்து துரத்திட்டு எந்த மக்களுக்கு வளர்ச்சி கொடுக்க போகிறீங்க? அப்போனா இருக்கிற மக்களுக்கு என்ன வளர்ச்சி அப்படின்பாங்க. உங்களுக்கு வேலை வாய்ப்பு தர்றாங்கண்ணா, சத்தியமே யாருமே நம்பிடாதீங்க. வேலை வாய்ப்புன்ட்டு இந்த இருக்குது ஹார்பர் எக்ஸ்டெண்ட் பண்ண போய் வரோம், அது இதுன்னு சொன்னாங்க. அந்த இருக்குது என்எல்சி, அந்த இருக்குது டிஎன்இபி, இந்த இருக்குது ஸ்பிக்கு பவர் பிளான்ட்டு ஸ்பிக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பவர் பிளான்ட் இருக்கும். உங்களுக்கு தான் வேலை வாய்ப்புன்னு சொல்லுவாங்க. எங்கள் ஆளுக்க மீனவர், எங்கள் கிராமத்தில் அவ்வளோ மீனவர்கள் இருக்காங்க. ஒரு ஆள் கூட கவர்மெண்ட் ஸ்டாஃப் கிடையாது. இந்த இடங்களில் யாருமே கவர்மெண்ட் வேலை கிடையாது. என்ன வேலைக்கு எங்களுக்கு வேலை வாய்ப்பு தர்றாங்க தெரியுமா? எங்கள் வீட்டில் உள்ள பெண்களுக்கு வந்து குவார்ட்டர்ஸ் இருக்கும்ல, அந்த குவார்ட்டர்ஸில் போய் தூக்குற வேலை, இடத்த க்ளீன் பண்ணுற வேலை, துடைக்கிற வேலை, இதுதான் எங்களுக்கு வேலை வாய்ப்பு. படிக்கலைன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. எங்கள் இளைஞர்கள் அவ்வளோ பேர் படிச்சிருக்காங்க. நானே டிகிரி முடிச்சிருக்கேன், பிஏ எக்கனாமிக்ஸ் முடிச்சிருக்கேன். பல பேர் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க, பல பேர் டிப்ளமோ முடிச்சிருக்காங்க. அவ்வளோ பேருக்கு யாருக்குமே ஒரு நிலையான நிரந்தரமான வேலை கிடையாது. எதாக இருந்தாலும் தற்காலிகமான ஒரு வேலையை தான் கொடுப்பாங்க, கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அடித்து துரத்திடுவாங்க. லோக்கலில் உள்ளவங்களுக்கு எங்கள் ஏரியா பின்னாடி ஒரு இது இருக்குங்க, எப்படி சொல்ல, எண்ணெயை எடுக்கிற சுத்திகரிப்பு மையம் வந்து வச்சுருக்காங்க. அங்கே வந்து எங்கள் ஏரியாவுக்கு பின்னாடி சுனாமி காலனியில் உள்ளவங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு கிடையாது. நீங்கள் எங்கேயாச்சும் வேறு உள்ள ஆதார் கார்டு யார்கிட்டயாச்சும் வாங்கிட்டு வந்து அவங்க ரெக்கமெண்ட் மூலியமாக தான் நீங்கள் வேலைக்கு சேர முடியும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அவ்வளோ கிடக்குண்ணே அப்படி சொல்லி எங்கள் மக்கள் யாருமே இப்போ அங்கே வேலைக்கே போகலை. ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக எங்கள் ஏரியா மக்கள் வேலைக்கு போனாங்கன்னா அவங்கள வந்து எப்படியாச்சும் அடித்து துரத்தணுன்ட்டு பிளானில் அங்கே உள்ள சூப்பர்வைசர்லாம் பல வேலைகள் கொடுத்து இது பண்ணாங்க. ஏன்டா லேடிஸ் எல்லாமே எங்கள்கிட்ட வந்து சொன்னாங்க, பெண்கள்லாம். சரி, நம்மளால் ஒரு ஆக்ஷன் ஒன்றும் எடுக்க முடியாது, நம்மளால் இப்படி சொல்ல தான் முடியும்.
அதுதான் இருக்கிற மக்களை அடித்து தரத்துட்டு எந்த மக்களுக்கு வளர்ச்சி கொடுக்க போகிறீங்க அதை மட்டும் எல்லாத்தையும் கேளுங்க. வளர்ச்சி முக்கியம்தான் ஒரு நாட்டுக்கு. வளர்ச்சி இல்லைண்டா அந்த நாடு வளர இது என்னது பிரோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்ன சொல்கிறேன், எங்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுங்க, எங்களுக்கு ஒரு நிரந்தர ஒரு வழியை தீர்த்து விடுங்க. தீர்த்து விட்டுட்டு நீங்கள் எதனாலும் கொண்டு வாங்க, எதனாலும் கொண்டு போங்க அப்படின்னு சொல்லலாம். வாய்ப்பே இல்லைங்க. உள்ளூர் மக்களுக்கு எந்த ஒரு சப்போர்ட்டும் எதுவுமே கிடையாது. எங்கள் மக்கள்லாம் ஒரு சப்போர்ட்டுமே கிடையாது எங்கள் மக்களுக்கெல்லாம் சொல்லலாம்டா. ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இதில் அவ்வளோ கண்ணாச்செடி இருக்குன்னு. இன்னும் கொஞ்சம் நாளில் இருக்குமா இல்லைன்னு தான் எனக்கே தெரில. எனக்குலாம் அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வைத்தறிச்சலாக இருக்கும். அது போக இந்த இப்போ கல்லுலாம் போட்டுட்டு வர்றாங்க, ஏன் கல் போடுறாங்கன்னே தெரியாது. பவளப்பாறை எல்லாமே கலர்லாம் மாறிட்டு. யாராச்சும் ஒரு அரசாங்க அதிகாரிலாம் இருந்தீங்கன்னா ஏதாச்சும் பார்த்து இங்கிட்ட வந்து கொஞ்சம் சர்வே எடுத்து இது பண்ணுங்கள். எங்கள் மீனவர்களில் நீங்கள் வந்து குறை சொல்லுவீங்க, இன்றைக்கி மீனவர்கள்லாம் காரணம்ண்டு என்னத்தை சொல்ல. படித்தவங்களும் அதை வந்து புரிஞ்சுக்கிற மாட்டேங்காங்க. ஏன்னா படித்தவங்களுக்கு தெரியும் எதனால் வந்து பவளப்பாறை மேலே வந்து தூசிப்படுது, எதனால் பவளப்பாறை சாகுது அப்படிங்கிறது அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் தெரிஞ்சிருந்தால் அவங்க வந்து எதுவுமே பேச மாட்டாங்க, எதுவுமே சொல்ல மாட்டாங்க. நீங்கள் வலை போடுற அப்படின்னால பவளப்பாறை இருந்தாலே நாங்கள் வலை போடுறதே கஷ்டம். வலை எல்லாம் பிஞ்சிச்சுன்னா எங்களுக்கு ஆயிரக்கணக்கான செலவு இதாகிரும். ரொம்ப போயிடும். இசான் அங்கே போய் ஒரு முரட்டு முரல் வலையெல்லாம் பிஞ்சிடும். அதனால் நாங்கள் மீன் பிடிக்கிறது அதிலேருந்து தப்பிச்சு வர 1-2 மீன் தான் நாங்கள் பிடிச்சி நாங்கள் அன்றாட வாழ்க்கையாக வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் அது அவங்களுக்கு தெரியாமல் நீங்கள் கல் போடுறீங்க, கல் போடுறதுனால அவ்வளோ தூசி வருது, அந்த தூசி எல்லாம் பவளப்பாறை மேலே படியுது. பவளப்பாறை மேலே படிக்கிறதுனால அதனால் சுவாசிக்க முடியலை. ஏன்டா கடலோட ஒரு நுரையீரலே பவளப்பாறை தான். அப்படி இருக்கும்போது அதுக்கு நீ போய் தூசி போய் அடைக்கும் போது என்ன ஆகும்? அவ்வளோதான், அது செத்துரும். அது எல்லாம் கலர் எல்லாம் மாறிடும். அது பவளப்பாறை எல்லாம் இனமே அழிஞ்சு கரையில் வந்து ஒதுங்கும். கரையில் ஒதுங்கி அது கல்லெல்லாம் கிடக்கும். அதில் நம்ம நடந்து போக முடியாது, வலை விட முடியாது, மீன் பிடிக்க முடியாது, அதில் போய் மீன் இனப்பெருக்கம் எதுவுமே பண்ண முடியாது. எல்லாமே போச்சு டோட்டலாக. நீங்கள் கல் வந்து கடலுக்குள்ளே போட என்ன ஆகும்? ஒரு பக்கம் அரிச்சிட்டு போகும். எவ்வளவோ ஃபால்ட் இருக்குது. அது எல்லாமே அரசாங்க அதிகாரிகள் இருக்காங்க, எவ்வளோ பேரோ படித்தவங்க இருக்காங்க, அவங்களுக்கு இந்த சர்வேலாம் தெரியுமோ. ஆனால் தெரியாத மாதிரி அப்படியே கடல் வளத்தை அழிச்சிட்டு போகிறீங்க. நம்ம இதெல்லாம் சொன்னால் நம்ம வந்து எதிரியாயிருவோம். என்ன பண்ண? எங்கள் மக்களில் எப்படி காப்பாற்ற போகிறோம், என்ன பண்ண போகிறோம் எதுவும் தெரிலங்க. நாங்கள் மீன் பார்க்க வந்தோம், கடைசியில் மீனை ஓரளவுக்கு காமிச்சேன், அதெல்லாம் போயிட்டு. ஓகே, அவனுக்கு மீன் குத்திட்டு எனக்கு பெரிய முள் காலில் கீச்சிச்சு, அவ்வளோதான் நடந்தது. போமா இதா இறக்குது. என்னடா இல்லையா? இந்த பொங்குது இல்லைல்ல, இந்த கரைக்கு வந்துட்டு பாரு, இந்த பொங்கிட்டு போகுது பாருங்க. ஏய் சின்ன வயசில் விளாட நல்லா இருக்கும் இதெல்லாம் வச்சு பொங்கிட்டு. அந்த நிற்க பாரு இசானு, அங்கே நிற்க பாருல, அந்த கொக்கு நிற்க பாருங்க, அந்த இடத்துல நிற்க. நான் காமிக்க பாருமா, நான் போகிறக்குள்ள ஓட்டிடுமே. சத்தம் மீனுக்கு நல்லா கேட்குங்க. இந்த போது பாருங்க மீன், இந்த போது பாருங்க, பொங்கிட்டுல இந்த போது. இது எல்லாமே மீன் தான். தப்புது வரு தண்ணிக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல. எல்லாம் சின்ன சின்ன மீனாக இருக்கா, அந்த அளவுக்கு தெரிய மாட்டேங்குது. அப்பா மீன் எல்லாம் அந்த ஓடிட்டு இருக்கு. சரி போவோம் வா, இதுக்கு மேலே இலக்கிது. தண்ணி வேற நாங்கள் கொண்டு வரல இன்றைக்கி. தண்ணி கொண்டு வந்திருந்தால் கூட நல்லா இருந்திருக்கும். போமா, கால் வலிக்கால இல்லை கொஞ்ச நேரம் கடுத்துச்சா தெரில. திருக்க மாதிரி தான் இருந்த மாதிரி இருந்துச்சு அதை மீக்கும் போது. என்ன மறுபடியும் குத்திட்டா இருக்கா? இனிமேனா ஆற்ற கடந்து போகணும். அடி கடவுளே, நான் நடந்து போகிற இடம் ஃபுல்லாக மீன் தான், எல்லாம் மீன் தான். அங்கே போய் பாருங்க, வெளிச்சத்துக்கு தான் தெரியுதா இல்லைன்னு வேறு தெரில, அது வேறு இருக்கு. முதல்ல இந்த இடத்துல கடந்தெல்லாம் போக முடியாது, மழை பெஞ்சிச்சுன்னா அவ்வளோ தண்ணி ஓடும். சர்ன்னு நம்மளே இழுத்துட்டு போயிடும், அந்தளவு இருக்கும். ஈஷானுக்கு கழுத்தில் வந்துட்டல. என்ன ஒன்று இந்த இடத்துல இன்னொரு மைனஸ் என்னென்னா, மண் வந்து சொதன்னு இருக்கும். நீங்கள் காலை வச்சுட்டே நின்றீங்கன்னா பிதஞ்சிருவீங்க. அதனால் காலை அடிக்கடி ஒய்யாமல் தூக்கி கொஞ்சம் இடத்துல வச்சு நடக்கணும். அப்படி நடந்தால் மட்டும்தான் நம்மளால் இதில் சர்வேயும் பண்ண முடியும், நடந்து போக முடியும்.
அவ்வளோதான், மேட்டுக்கு வந்தாச்சு. ஓகே மக்களே, இந்த வீடியோவில் நான் ஏதாச்சும் குறைகள் சொல்லியிருந்தாலும், ஏதாச்சும் தெரியாத விஷயம் சொல்லியிருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏதாவது தப்பாக இருந்தாலும் இங்கே சொல்லுங்கள், நான் அதை வந்து திருத்திக்கிறேன். ஓகே, வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இடம் எல்லாமே இந்த அவங்களுக்குலாம் தெரியும். இங்கே இருந்து அந்த வெள்ளம் கிடக்க அங்கே முடியும், வெள்ளங்கா தெரியும் பாருங்க, வெள்ளம் அங்கே முடியும் பாரு தான், பாருன்னா பவளப்பாறை தான். இந்த இடம் ஃபுல்லாக சுற்றி சுற்றி பவளப்பாறை. இடையில மட்டும் ஒரு சில இடம் மட்டும் மடையாக இருக்கும். மடைன்னா வெறும் இந்த அப்படி இருக்க மணல், இந்த மணல் மட்டும் தான் இருக்கும், வேறு எதுவும் இருக்காது. ஓகே பாய், எழச்சிட்டு